சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கட்டுமானங்களில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக இந்து அறநிலைத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், வணக்கம். இதன் முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவிலின் கோபுரங்கள் அமைந்திருக்கும் பகுதியில் எந்த அனுமதியும் பெறாமல் நந்தவனங்கள் அமைக்கப்படுவதாகவும், கோவிலினுடைய முதல் மற்றும் இரண்டாவது பிரகாரங்களில் அனுமதி இல்லாமல் அறைகள் கட்டப்படுவதாகவும் கூறி கோவிலுடைய தீட்சிதரான நடராஜன் தீட்சிதர் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கோவிலில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள அந்த கட்டுமானங்கள் குறித்து ஆய்வு செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பொது தீட்சிதர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்திய தொல்லியல் துறையுடன் இணைந்துதான் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வு செய்ய முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில தொல்லியல் துறையை தமிழக அரசு பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது என்று பொது தீட்சிதர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே சமயம் அறநிலைத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, கோவில் அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்கள் குறித்து ஆய்வு செய்த போது அதில் விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இது சம்பந்தமான மற்றொரு வழக்கில் எந்த ஒரு கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று தீட்சிதர்கள் தரப்பில் மற்றொரு அமர்வில் உறுதியளிக்கப்பட்டதாகவும் அறநிலையத்துறை தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மறு ஆய்வு மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.